இது எப்படி வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸான மூமெண்ட் அது. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல சேம் டேல ரெண்டு பேரும் பிறப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் அது காடோட பிளஸிங்னால எங்களுக்கு அது நடந்துச்சு. பட் குழந்தை பிறந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு என் பெரிய பையன்ட்ட அவனை கொடுக்கணுன்றது வந்து என்னோட விஷயம் இருந்தது. அது சேம் அதே மாதிரி நடந்துச்சு. தென் பர்த்டே வந்து ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரே டைம்ல கேக் கட் பண்ணோம். இப்போ நினைச்சா கூட எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் ஹேப்பன் இன் அவர் லைஃப். பிஞ்சு குரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகனு கண்ணு மதிய நாதி இந்த வீடியோ உங்களுக்காக. இப்போ உங்களுக்கு இது தெரியாது, கொஞ்சம் நீங்க பெரிய பசங்கள ஆனதுக்கு அப்புறம் இது அம்மா உங்களுக்காக சொல்ற மெசேஜ். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டேட்ல பிறந்திருக்கீங்க, பட் டிஃப்ரெண்ட் இயர். அம்மா அப்பாவோட ஒரே விஷயம் என்னன்னா நீங்க எப்பவுமே ஒன்னா இருக்கணுன்றது மட்டும்தான். தென் இந்த யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு நல்ல ஹியூமனாகவும் ஒரு ஹியூமனிட்டி உள்ள ஒரு பர்சனாகவும் நீங்க வரணும். தவறிய நான் மண்டியிட்டேன் உனையேன Mahi and Adi wish you many more happy returns of the day. ஜனனம் கொடு வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. மெதுவா மெதுவா உன்னை நான் அழைக்க உயிரும் சித்திரை நீ செந்தமிழ் நீ வார்த்தைகள் இல்லை அழைக்க. சூரியன் நீ விண்வெளி நீ ஏழை கையில் ரத்தினம் நீ. யாவும் அழகாச்சே வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி தம்பி என்ற நிலையை கடந்து போனாரே. கவிதை உருவாச்சே. அவங்களுக்கு வந்து நாங்கள் மட்டும் கிடையாது, என்டையர் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் தான். நாங்கள் சரி, அப்பா அம்மா சரி, ஐயா அப்பத்தா அம்மாச்சி தாத்தா எல்லாருமே பயங்கர செல்லம். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க.
கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு நல்ல இது பெரிய பிளெஸிங் தான் நாங்கள் கிடைச்சது, இந்த ஃபேமிலி கிடைச்சது. நானே